பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரேஸ். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மறந்ததார நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அனுகூலம். அனுகூலம்னாக்கா ஃபேவர் இல்லையா? தேவன் நமக்கு ஃபேவர் செய்யும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தான் நம்ம செய்ய போகிறோம். என்னோட கூட சங்கீதம் 86:17 எடுத்துக்கோங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமீன். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, கர்த்தாவே நீங்கள் எனக்கு துணை செய்கிறீங்க, எனக்கு துணை நிற்கிறீங்க அப்படின்னு என் பகைஞர் காண வேணும். யார் நம்ம பகைஞர்? சத்ரு இல்லையா? சத்ருனால சிலப்போ மனிதர்கள் எழுப்பப்பட்டு அவங்கள ஆனால் மெயின் நம்மளோட பகைஞர் யாரு? சாத்தான் தான். அப்போ அந்த சாத்தான் வெட்கப்படும்படி தேவன் நமக்கு துணை நிற்கிறார் என்று, தேவன் துணை நிற்கிறத எப்படி நம்மளால் உணர முடியும், மற்றவங்க எப்படி பார்க்க முடியுங்கிறச்சு, நமக்கு ஒரு பிரச்சனை போராட்டம்னு வரச்சு ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்மளை ஆற்றி தேற்றி அப்படியே அந்த ஒரு பிரச்சனை போராட்டத்தில் முழுகி போய் நம்ம அழுது அடுத்த இதில் நம்ம எழுந்துக்காதபடிக்கு, அடுத்த ஒரு விஷயங்களை நம்ம எழுந்து போய் செய்ய முடியாதபடிக்கு தடை பண்ண பார்க்குற காரியங்கள்லாம் சத்ரு எதிர்பார்க்கறது. ஆனால் தேவன் நமக்கு துணை செய்யறச்சு நம்ம அந்த விஷயத்துலேயே அழுது போல் வருத்தம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நம்ம அழறதா கூட சிலப்போ அழுகிற காரியங்கள் கூட இருக்கும். ஆனால் அதை அப்படியே அழுது கொண்டு அப்படியே அந்த இடத்துலையே உட்காந்துடாதபடிக்கு, அப்படியே தேங்கிடாதபடிக்கு அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போகும்படி, அடுத்த காரியத்தை நம்ம நடப்பிக்கும்படி, தேவனுக்காக நம்ம எழும்பும்படி, குடும்பத்துக்காக எழும்பும்படி, தேசத்துக்காக எழும்பும்படி ஆண்டவர் என்ன செய்வாராம்? துணை செய்து. அந்த இடத்துல வசனத்தை பாருங்க, என்னை தேற்றுகிறதை. ஆண்டவர் நம்மளை தேற்றுச்சு நமக்குள்ள ஒரு சமாதானம் வருமா? சரி, இது வரைக்கும் நடத்தினார்ல, இந்த பிரச்சனை போராட்டத்திலும் தேவன் என் கூட இருக்காரு, இதையும் நான் கடந்து வருவேன், இதையும் நான் ஜெயித்து வருவேன். முன்னாடி என்னை ஜெயிக்க வச்சாரு இல்ல, இதையும் ஜெயிக்க வைப்பார், இதையும் என் குடும்பம் கடந்து வரும், நிச்சயமா இந்த குடும்பம் ஜெயிக்கும், சத்ரு வைக்கப்பட்டு போவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எப்போ தேவன் நம்ம கூட துணை நிற்கிறச்சே தான் அவர் நமக்கு அந்த ஒரு ஆற்றி தேற்றுவாருங்கிறது. அது பகைஞர் கண்டு என்னவா? வெட்கப்படும்படிக்கு. சத்ரு வெட்கப்பட்டு போவான், சத்ரு மூலியமா எழுப்பின மனிதர்கள் வெட்கப்பட்டு போவாங்க. எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை, அப்போ எனக்கு ஃபேவரான ஒரு அடையாளம்ப்பா, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க, நீங்கள் என் கூட இருக்கீங்க, என்னை ஆற்றுறீங்க தேற்றுறீங்க, என் குடும்பத்தோடு இருக்கீங்க, பிள்ளைகளோடு இருக்கீங்க, ஊழியத்தில் இருக்கீங்க, கணவர் செய்கிற தொழிலில் இருக்கீங்க, பிள்ளைகள் செய்கிற படிப்பு விஷயங்கள், தொழில் எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, சத்ரு எந்த இடத்துல நீங்கள் முடங்கி போயிட்டீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக போகிறீங்க அவன் நினைக்கிறானோ அந்த இடத்துல தேவன் துணை செய்து உங்களை ஆற்றி தேற்றுச்சு என்ன ஆகும்? அந்த இடத்துல நீங்கள் முடங்கி போக மாட்டீங்க. அவர் அனுகூலமான ஒரு வார்த்தையை சொல்கிறார்களே, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் எழுந்து அடுத்த இதுக்கு காரியத்தை நடப்பிக்க போகும்போது சத்ரு அந்த இடத்துல வெட்கப்பட்டு போவான். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, சங்கீதக்காரர் சொன்னது போல ஆண்டவரே, எங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வரும்போது நாங்கள் துவண்டு போய் விடாதபடிக்கு, தேவ ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் துவண்டு போய் விடாதபடிக்கு, அதிலே உழண்டு விடாதபடிக்கு நீர் அவர்களுக்கும் எங்களுக்கு துணை செய்கிறீர் என்று ஆண்டவரை சத்ருவான எங்களை பகைக்கிற பகைஞர் கண்டு கொள்ளும்படி, அவன் வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவரே ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருள்வீராக ராஜா. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே, தேவ ஜனங்கள் உமக்குள்ளாக நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர் இனிமேலும் கூட இருந்து உதவி செய்வீர், நடத்துவீர் என்று விசுவாசித்து ஆண்டவரை இந்த பிரச்சனை போராட்டத்தையும் கடந்து வர உதவி செய்யுங்க, மேற்கொண்டு ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். கவலைப்படாதீங்க, அனுகூலமான தேவன் உங்களுக்கு ஒரு அனுகூல வார்த்தையை தந்திருக்காரு. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் நிச்சயமா இப்போ போய்கொண்டிருக்கிற பிரச்சனை போராட்டத்திலையும் நீங்கள் ஜெயிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஆமீன். God bless you.